இலை உடல உனக்கு அவ்வளவு திமுறா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இதுனா காதல் இருக்கிற வயசா இது? யார் அவன்? எத்தனை நாள் இந்த பழக்கம் சொல்லு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. அவரை பத்தி நான் முழுசா விசாரிக்கல. முழுக்க விசாரிக்காம தான் சினிமா பீச் சுத்திக்கிட்டு இருந்தியா? இது பீச் மணல விளையாடுற விளையாட்டு இல்லம்மா. இது குடும்ப கௌரவமா. இது உங்க அப்பா அம்மா எல்லா குடும்ப கௌரவம் அடங்கியிருக்குமா இது? இல்லப்பா, அவர் ரொம்ப நல்லவர். என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. நல்லவர்னு எதை வச்சு சொல்ற? 2 மாசம் பழக்கம் தானம்மா. முகத்தை வச்சுக்கிட்டு எப்படிமா நீ நல்லவர்னு சொல்ற? பக்குவப்பட்டவங்களாலே இந்த காலத்தை கண்டுபிடிக்க முடியறது இல்லை. உன்னால எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்? அவங்கெல்லாம் விஷம்மா, விஷம். உடனே கொல்ற விஷமும் இருக்கு, நின்று கொல்ற விஷமும் இருக்கு. மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் இருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. திரையில் பின்னிற்கின்றாய் கண்ணா கண்ணா, திரையில் பின்னிற்கின்றாய் கண்ணா. வாமா, யார் நீ? உனக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. உனக்கு என்ன வேணும்? நீங்க தான் பானுமதி அம்மாண்ணா, நீங்க தான் எனக்கு வேணும். நீங்க என்ன ஏத்துப்பீங்களா? உள்ள நுழைஞ்சதும் நுழையாதுமா என்னை ஏத்துப்பீங்களான்னு கேக்குறியே. நல்லவங்க யாரா இருந்தாலும் நான் ஏத்துப்பேன். நீ நல்லவளா கெட்டவளா? கெட்டவங்களும் உங்க நிழல் பட்டாலே நல்லவங்க ஆயிடுவாங்கன்னு கேள்விப்பட்டுதான் உங்களை பார்க்க வந்தேன். என் பேர் உமா, உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஆறுமுகத்தோட டாக்டர். தமிழ் இலக்கியம் படிக்கிறேன்னா கிராமிய பாடல்களை பத்தி ஆராய்ச்சி செய்யறேன். 1 மாசமாவது இங்க தங்கி பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு போய் அவங்க பாடுற பாடல்களை சேகரிக்க போறேன். நீங்க அனுமதி கொடுத்தா இங்கேயே தங்கி இந்த முயற்சியில் ஈடுபடுவேன். உங்களுக்கு எந்த விதத்திலையும் நான் தொந்தரவா இருக்க மாட்டேன். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? எப்ப நீ ஆறுமுக அண்ணாவோட மகன் சொன்னையோ அப்பவே ஏன் மக மாதிரி ஆயிட்ட. அண்ணன் உன்னை பத்தி அடிக்கடி சொல்லியிருக்கார தவிர உன் நிழல கூட காமிச்சதே இல்லை. இப்போ உன்னை நேரில் பார்த்தனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு, நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் தங்கியிரு, படி. நான் இங்க தனியா தானே இருக்கேன். எனக்கு துணையாவும் ஆச்சு, மனசுக்கு சந்தோஷமாவும் இருக்கும். ரொம்ப நன்றிம்மா, இதை என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். பரவாயில்லம்மா, நீ போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் உனக்கு டிஃபன் பண்ணி வைக்கிறேன். வா, உன் ரூமை காட்டுறேன். நீங்க இருங்கம்மா, இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு? 50 பேர் ஒன்றா வந்தாலும் தனியாக நின்று சமைச்சு போட்ட அனுபவம் எனக்கு இருக்கு. நீ பயணம் செஞ்சு களைச்சி வந்திருப்ப, போய் ரெஸ்ட் எடுப்போம். நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா நான் எப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது? இட்லிக்கு சட்னியாவது அரைக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் கூட அப்படித்தான். என்னை தனியாக வேலை செய்ய விடவே மாட்டாரு. நான் சாதம் வடிச்சா குழம்பு வைப்பாரு, நான் பாத்திரம் தயிச்சா தண்ணி ஊற்றுவாரு. நீங்க பொரியல் செஞ்சா அவர் வறுவல் செய்வாரு, நீங்க ரசம் வச்சா அவர் பருப்பு கிடைப்பாரு. அப்படிதானே? எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்லிட்ட? உமா, அவர் என்னை எப்படி காப்பாத்தினார் தெரியுமா? நான் தனியாக வேலை செஞ்சா அவர் மனசு ரொம்ப சங்கடப்படும். நான் அவரோட வாழ்க்கை இருக்கேன்.
என்னங்க இது? இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு யாராவது பார்த்தா என்னெல்லாம் தப்பா நினைப்பாங்க? பானு, உனக்கு உதவி செய்யறதுல இருக்கிற மகிழ்ச்சி எனக்கு வேற எதுலையுமே கிடையாது தெரியுமா? உன் கை சிவந்தா என் மனசே சிவந்த மாதிரி. ஐயோ, உங்க பாசத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நான் ஒருவேளை உங்களுக்கு ரெண்டாவது பொண்டாட்டியும் ஒண்ணு. ஆமாங்க, எல்லாம் சொல்லுவாங்க ரெண்டாவது பொண்டாட்டி மேலதான் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. என்ன பானு இப்படி சொல்லிட்ட? விளையாட்டு கூட இந்த மாதிரி சொல்லாத, என்னால தாங்கிக்க முடியாது. என்னங்க பயந்துட்டீங்களா? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். இதுக்கு போய் இன்னும் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? ஐயோ, நாங்க 2 பேரும் அவ்வளவு அந்யோன்யமா வாழ்ந்தோம். அவர் போனதுக்கு அப்புறம் நான் வாழறத நினைச்சா நான் அவரோட வாழ்ந்த வாழ்க்கை பொய்யோன்னு தோணுது. அவர் போன பிறகு நான் எப்படி உயிரோடு இருக்கேன் அது எனக்கே தெரியல. அப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டா வாழ்க்கை என்ன ஆகும்? நீங்க நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க இல்லாட்டி இந்த உதவிக்கு நான் யார் வாசல்ல போய் நிற்பேன் சொல்லுங்க? நல்லா பேசுறமா நீ. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க 2 பேரும் வள்ளூர் வாசிக்கு போல வாழ்ந்திருக்கீங்க. நீங்க டிஃபன் ரெடி பண்றதுக்குள்ள நான் இந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். ஏம்மா, அங்க இருக்கிற சேர் எதனா நகர்த்தினியா? அங்க இருந்த பொருள் ஏதாவது தொட்டியா? இல்லம்மா, நான் எதுவும் தொடல. பதில் போயிட்டீங்க. ஒண்ணு இல்ல உமா, இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாதது என்னோட தப்பு தான். அது வெறும் அறை இல்லை, அது ஒரு கோயில். என் வீட்டுக்காரர் அங்க தெய்வமா இருக்காரு. அவர் அங்கதான் இறந்து போனாரு. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அந்த அறைய அப்படியே வச்சிருக்கேன். அது என்னோட விரதம். அம்மா, நான் மேசிழுத்து போய் நிக்கிறேன். இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா? என்னால் நம்ப முடியல. உன்னால நம்ப முடியாதுதான் உமா. இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லும் எங்க உழைப்ப சொல்லும். பூசி இருக்கிற சாந்து எங்க உள்ளத்தை ஈரத்தை சொல்லும். சொன்னா 10 மணிக்கு வர்றீங்க, மாசம் நின்னுக்கிறீங்க, டீ குடிக்க போயிடுறீங்க. எப்பயா வேலை நடக்குது? நாளைக்கு ஓனர் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன்? லட்சுமி, கிளம்ப ரெடியா? கொண்டு வாமா. பாருப்பா பெரியவர, 1க்கு 4 கிளக்கணும். குறைச்சு கிளக்கிறாரு. ஆமா, பண்ணியா சீக்கிரம், குயிக்கா. உங்களை என்னைக்கு நான் அந்த பில்டிங் முடிச்சு ஓனர் கொடுக்க போறேன்னு அது ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன வந்து கத்த போறேன் நாளைக்கு. செய்யா வேலை அங்கேயே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க. என்னங்க, வா சீக்கிரமா குயிக்கா பண்ணு. நாளைக்கு வந்து என்ன மேஸ்திரி இது? காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்கிற வேலையை 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி வேலை போனால் அடுத்த மாதம் நான் எப்படி கிரகப்பிரவேசம் பண்ணுவேன்? குறிப்பிட்ட நேரத்தில் நான் பண்ண வேண்டாமா? ஐயா, 10 பேர் இன்னைக்கு வேலைக்கு வர சொன்னேன், 5 பேர் தான் வந்திருக்கான். சொல்படியே கேட்க மாட்டேங்கிறானுங்க. நான் என்னையா செய்யிட்டு? நீங்க வரும்போது திட்டிட்டு இருந்தேன் பார்த்தீங்கல்ல, அதுக்காகத்தான் திட்டினேன். கொஞ்சம் அவன்கிட்ட அனுசரிச்சு போகணும் ஐயா, அப்பத்தானே வேலை சீக்கிரம் நடக்கும். நான் எப்படி இந்த 5 பேருக்கு வச்சுட்டு வேலை முடிக்கிற சொல்லுங்க பார்க்கலாம். ஆள் தானே வேணும். ஆள் நான் ஏற்பாடு பண்றேன். எங்க சார், ஊரா தேடி ஒருத்தங்க கூட கிடைக்காம கடைசியில் இந்த 5 பேர்த்த பிடிச்சிட்டு வந்திருக்கேன். எங்க சார் ஆள் கிடைக்குது? ஆள் இங்கேயே இருக்கான். இங்கேயா? ஆமா. எங்க? நான் ஒரு ஆளு 4 பேர் வேலையை பார்ப்பேன், தெரியுமில்ல? நீங்களாவா? ஆமா, பாரு இப்போ. என்னது அம்மா, என்ன ஐயா?
ரெண்டு பேரும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீட்டுக்கு குழைச்ச சாந்துல தண்ணீரை விட எங்க வேர்வை தான் அதிகமா இருக்கும். இந்த வீட்டு செடி ஒன்னொன்னும் எங்க பேரை சொல்லும். அப்படி பார்த்து பார்த்து வளர்த்தோம். இந்த வீட்டை யாருக்கோசரம் கட்டுறேன்? உனக்காகத்தாம்மா, உனக்காகத்தான் நான் இந்த வீட்டை கட்டுறேன். ஷாஜகானோட நான் ஒரு படி மேல் தெரியுமா? எப்படின்னு கேட்குறியா? ஷாஜகான் மும்தாஜ் இறந்த அப்புறம் தான் தாஜ்மஹாலை கட்டினான். ஆனால் நான் நீ உயிரோடு இருக்கும்போது இந்த பெரிய வீட்டை கட்டுறேன். உனக்காகத்தாம்மா, எல்லாம் உனக்காகத்தான். ஹலோ, டாக்டர் இருக்காரா? டாக்டர் தான் பேசுறீங்களா? டாக்டர், மகாலிங்கபுரத்தில் இருக்கிற பானுமதி அம்மா வீட்டிலேருந்து நான் பேசுகிறேன். அவங்க கிணத்தடியில் வலிக்கு விழுந்து இடுப்பில் அடிபட்டுடுச்சு. டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? அவங்களுக்கு பலமாக அடிபட்டுருக்குமோன்னு நினைக்கிறேன். வாங்க டாக்டர், ப்ளீஸ். தேங்க்யூ. என்னம்மா, என்னாச்சுமா? டாக்டர், உங்ககிட்ட சொன்ன மாதிரி கிணத்தடியில் வலிக்கு விழுந்துட்டாங்க. உட்கார முடியல, நிற்க முடியல. ஏதாவது அடி பலமாக பட்டிருக்குமா, இல்லை ஃப்ராக்சர் ஏதாவது ஆயிருக்குமா? அம்மா, ஃப்ராக்சர் நான் தான்மா சொல்லணும், நீ எப்படிம்மா சொல்லலாம்? எங்கம்மா வலிக்குது உனக்கு? ஐ திங்க் குட் பி a hairline crackன்னு நினைக்கிறேன். நான் மெடிசன்ஸில் தரேன், கிளினிக் வாங்க. அம்மா, மெடிசன் நீங்கள் ரெகுலராக சாப்பிடணும். ஓகே, ஒரு மாதம் நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கணும். இங்கே எங்கே அசையக்கூடாது, பெட்டை விட்டு நகரவே கூடாது. நீங்கள் எந்த வேலையும் கொடுக்காதீங்க, சரிங்களா? எந்த ஹெவி பொருளும் தூக்கக்கூடாது. ஓகேவாம்மா? நீங்கள் இப்படி தான் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் இன்னும் ஒரு மாதம், புரிஞ்சுதுங்களா? மெடிசன் மட்டும் குணப்படுத்தாது, நீங்கள் கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவை. ஓகே, வாங்கம்மா.
நான் உங்களை கவனிச்சுக்கிறேன். இந்தாங்கம்மா, இந்த டேப்லெட் போட்டுக்கோங்க. என்னம்மா இது? படிக்க வந்து பொண்ணை கவனிக்க வேண்டியதா? இப்படி படுக்கையில விழுந்துட்டனே. நீ படிப்பியா இல்லை என்ன கவனிப்பியா? கடவுளே, இது என்ன சோதனைப்பா? அம்மா, ஒரு மாசத்துல எல்லாம் சரியா போயிடும். நீங்க நம்பிக்கையோட இருங்க, உங்களுக்கு குணமாயிடும். உமா, நான் மனசார சொல்றேன், நான் பெத்த பொண்ணா இருந்தா கூட என்னை இந்த அளவுக்கு கவனிச்சிருப்பாளான்றது சந்தேகம்தான். இதுக்கெல்லாம் உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? என்னம்மா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. பெத்தாதான் புள்ளியா? உங்களுக்கு உதவி செய்ய கிடைச்ச இந்த பாக்கியத்தை நான் பெருசா நினைக்கிறேன், பெருமையா மதிக்கிறேன். அம்மா போஸ்ட் கொடுப்பா. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த பொண்ணை மறக்கவே முடியாது. இன்னைக்கு நீங்கள் நடமாறதுக்கு காரணமே இந்த பொண்ணு தான். பாப்பா, உன் நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப. இந்த காலத்தில் இப்படி யார் உதவி செய்வாங்க? நல்லா இருமா, நான் வரேன். இந்த போஸ்ட்மேன் இந்த ஏரியாவில் ரொம்ப வருஷமா இருக்காரு. நமக்கு சொந்தக்கார மாதிரி ஆயிட்டாரு. எங்கள் அண்ணன் கருணாகரன் நாளைக்கு ஊர்லேருந்து வராராம். உனக்கு கூட தெரிஞ்சிருக்குமே, உங்கள் அப்பாவுக்கு நெருங்கிய தோழராச்சே. தெரியும் தெரியும். நாளைக்கு எப்போ வர்றாரா? நாளை காலையில் 7 மணிக்கு டான்னு இங்கே வந்து நிற்பாராம். நாளை காலையில் சரியா 7 மணிக்கு டான்னு இங்கே வந்து நிற்பாரு. நாளை காலையில் சரியா 7 மணிக்கு டான்னு இங்கே வந்து நிற்பாரு. நாளை காலையில் சரியா 7 மணிக்கு டான்னு இங்கே வந்து நிற்பாரு.
அடடே வாங்கண்ணே. எப்படி சௌகரியமா இருக்கீங்களா? என் சௌரியத்துக்கு என்னம்மா குறைச்ச? நீ தான் கீழே விழுந்து இடுப்புல அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படிமா இருக்கு? இப்போ எல்லாம் சரியா போச்சுண்ணே. வாங்க உட்காந்து பேசுங்க. வாமா. ப்ராப்ளம் இல்லையா? நல்லா நடக்கலாம்லம்மா. பாருமா, கீழே விழுந்து அடிபட்டவன்னு கேள்விப்பட்ட உடனே அப்படியே துடிச்சிட்டம்மா. வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். எங்கம்மா முடியுது? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. ஆமா, இப்படி சந்தோஷமா இருக்கிறியாம்மா? அண்ணே நல்லா இருக்கேன். அந்த பொண்ணு உமா இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகியிருக்குன்னு சொல்லவே முடியாது. வேலைக்கு மருந்து கொடுத்து சோறாக்கி போட்டு என்னை கண்ணுக்கு கண்ணா கவனிச்சுக்கிட்டாலோ நான் பொழைச்சேனோ. யாருமா அந்த பொண்ணு உமா? தத்துக்கிட்டு எடுத்துருக்கிறியா? ஐயோ இல்லைண்ணே, நம்ம ஆர்வ கண்ணாச்சியர்ல அவரோட பொண்ணு. அவ ஏதோ படிச்சுட்டு இருக்கிறாள் கேள்விப்பட்டேன். அவ இங்கேயா இருக்கிறா? ஆமா, படிச்சுட்டு தான் இருக்கா. ஆராய்ச்சி கட்டுரை எழுத போறேன்னு இங்க வந்து தங்கச்சி. அதுவே சமயத்துக்கு ஆண்டவனா பார்த்து அனுப்பி வச்ச உதவியா போச்சு. இப்ப இங்கதான் இருக்கா. கூப்பிடுறேன். உமா, 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 உமா இருந்தா எங்கிட்ட இருக்கா? அந்த பொண்ணை எனக்கு நல்லா தெரியுமா. காலேஜில் சேர்றதுக்கு முந்தி பார்த்தது. சுமார் 2 வருஷம் இருக்கும். ரொம்ப நல்ல பொண்ணுமா. கள்ளங்கபடி இல்லாத பேசுவா. எல்லார்ட்டையும் நல்லா பழகுமா. ஏமா, நான் ஒரு யோசனை சொல்றேன், அந்த மாதிரி கேட்கறியாமா? இந்த மாதிரி உனக்கும் சொந்த பந்தம் யாருமே கிடையாது. உற்றார் உறவினர் கிடையாது. உனக்கு துணைக்கு யாரும் கிடையாது. பேசாம அந்த பொண்ணை தத்தெடுத்துக்கம்மா. அவன் அப்பங்காரன் ஏதாவது சொல்லுவான்னு பார்க்குறியா? அம்மா, இதை கேள்விப்பட்டாலே சந்தோஷப்படுவாம்மா. உனக்கு சொந்தத்துக்கு சொந்தமாச்சு, வாரிசுக்கு வாரிசுமாச்சு. என்னம்மா நான் சொல்றது சரிதானே? நானும் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். இவ்வளவு சொத்தையும் நான் யாருக்கு கொடுக்க போறேன்? நகைன்னு எடுத்துக்கிட்டா ஒரு 500 பவுன் தேரும். அப்புறம் இந்த வீடு, கொஞ்சம் ரொக்கம். போதும் போதும், உன் சொத்தை பற்றி இவ்வளவு விளாவரியா சொன்னது போகிறோம். ஏம்மா, என்கிட்ட சொன்னது மாதிரி மற்றவங்ககிட்ட சொல்லி தொலைக்காத. இது வருமா, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. நீ உமாவை பற்றி எடுத்திருக்கிற முடிவு நல்ல முடிவு தான்மா. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வர்றேம்மா. என்னென்ன இது வந்ததும் வராதமா புறப்படுறேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு இருந்துட்டு போகலாம்ல, உமாவையும் பார்த்த மாதிரி இருக்கும். அம்மா, நான் பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தேன். இவ்வளோ தூரம் வந்தேன்னா உன்னை பார்க்காம போகிறது தப்பு இல்லையா? அதுவும் உனக்கு உடம்பு சரியில்லாமல் வேற இருந்தேன். இன்னொரு ட்ரிப்பு வர்றேம்மா. சரி இருங்க, ஒரு வாய் காப்பியாவது குடிச்சிட்டு போங்க. நான் இப்போ சாப்பிட்ற காப்பி எல்லாம் உன் காப்பி தாம்மா. இந்த மாதிரி நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போருமா. நான் வர்றேம்மா. நீ ஏம்மா வந்துக்கிட்டு உட்காருமா. பாரு, உமாவை நான் கேட்டதா சொல்லு. வர்றேம்மா. உமா எங்க போயிருப்பா? அம்மா, உமாவா? ஆமா, காலையில என்கிட்ட கூட சொல்லாம எங்க போயிட்ட? என்னோட ஆராய்ச்சி கட்டுரைக்காக ஒருத்தர் சந்திக்க வேண்டியிருந்தது. நேற்று ராத்திரி திடீர்னு ஃபோன் பண்ணி காலையில வான்ட்டாரு. அப்போ நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. உங்களை எழுப்ப வேண்டாமன்னு விடிஞ்ச உடனே புறப்பட்டு போயிட்டேன். அப்படியா? காலையில கருணாகரன் வந்திருந்தாரு. உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு, நீ தான் இல்லையே. அப்புறம் உன்னை பத்தி அவர் ரொம்ப பெருமையா சொன்னார் தெரியுமா? கருணாகரன்கிட்ட உன்கிட்ட கூட சொல்லாத ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்லியிருக்க. அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. என்னம்மா அது? அது சஸ்பென்ஸ். அம்மா, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. கல்யாண போட்டோல நீங்க அத்தனை நகைகளை போட்டுக்கிட்டு ரொம்ப அழகா இருந்தீங்க. அதே மாதிரி உங்க கல்யாணத்தன்னைக்கு நீங்க எல்லா நகைகளையும் போட்டுட்டு நான் உங்களை விதவிதமா போட்டோ எடுக்கணும். அப்படியா? சரி, இந்த அந்த பீரோவெல்லாம் நகையெல்லாம் இருக்கு, அதை எடுத்து நல்லா தொடச்சி வை. அந்த நகையெல்லாம் கண்ணால பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சு. போட்டோ எடுக்கணும்ன்ற, நல்லா பளபளன்னு இருக்கணும்ல. ஓ சரிம்மா.
என்னம்மா பையன் கையுமா எங்க கிளம்பிட்ட? அம்மா நான் கொஞ்சம் வெளியில போறேன், திரும்புறதுக்கு சாயங்காலம் ஆயிடும். நீ போற பார்த்தா சாயந்தரம் திருமண மாதிரி தெரியலையே, வீட்டையே காலி பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. ஆமா, டிஃபன் சாப்பிட்டியா? மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஏதாவது எடுத்துட்டியா? காலையில பண்ண டிஃபன் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன், எப்படியும் ஈவினிங் வந்துட போறேன்ல, அப்ப வந்து சாப்பிட்டுருக்கேன். சரி வரேம்மா. என்னம்மா வானுமதி, சௌக்கியமா இருக்கியா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உடம்பு வேற சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். நினைக்கிறது வரலான்னு ஒன்றும் முடியல. நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேனே. வீட்ல அண்ணி நல்லா இருக்காங்களா? நல்லா. ஆமா, என்ன இது திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறீங்க? ஓஹோ, புரிஞ்சு போச்சு. உங்க பொண்ணு உமாவை பார்க்காம உங்களால இருக்க முடியல, அதானே? என்னம்மா சொல்ற? மகளை பார்க்காம இருக்க முடியலையா? உமா காலேஜ்ல இருந்து நேரா இங்க வந்துட்டா. இங்க தங்கி தான் ஆராய்ச்சி கட்டுரை எழுதிட்டு இருக்கா. 5 நிமிஷம் தானே ஆச்சு. அது விஷயமா தான் யாரையோ பாக்குறேன்னு வெளியே போயிருக்கா. என்னம்மா சொல்ற? உமா இங்க இருக்காளா? ஆராய்ச்சி கட்டுரை எழுதிட்டு இருக்காளா? ஏன் லெட்டர்ல உங்களுக்கு ஒண்ணுமே எழுதலையா? என்ன எழுதுறது? உமா ஊர்ல தானே இருக்கா. நான் பக்கத்தூர்ல ஒரு வேலையா வந்தேன், போறீங்களே போய் அத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அவ தானே சொல்லி அனுப்பிச்சா. என்ன சொல்றீங்க? உமா அங்க இருக்காளா? அப்போ இங்க இருக்கிறது யாரு? என்னம்மா அது ஒரே குழப்பமா இருக்குது? அப்படின்னா என் மக பேரை சொல்லிட்டு இங்க இருக்கிறது யாரு? 2 மாசமா இங்கதானே இருக்கா. என்ன உயிருக்கு உயிரா பாத்துக்கிட்டாளே. இப்ப நான் எந்திரிச்சு நிக்கிறதே அவளால தானே. என்னம்மா சொல்ற? 2 மாசமா உன்னை நல்லா கவனிச்சுட்டாளா? அட கடவுளே, யாரோ என் மக பேரை சொல்லி உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்க. ஆமா, அவளை நம்பி நீ ஏதாவது கொடுத்தியா? யாரை ஏமாத்துறதுக்காக இங்க வந்திருக்காளோ என்னமோ, ஏதோ ஒண்ணும் புரியலையம்மா. பெட்டி சாவியை அவட்ட கொடுத்துட்டானே. என் சொத்து பூராமே அவ பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு இருந்தா என்ன? கையில பெரிய பையோட போனானே. என்னது, பெட்டி சாவியை கொடுத்தியா? பையோட போயிருக்காளா? ஐயோ, என்னென்ன எடுத்துட்டு போனாலும் ஒண்ணும் தெரியலையே. மிச்சம் மீதி ஏதாவது இருக்கா பாப்போம். வாமா வாமா வாமா. எல்லா அப்படியே இருக்கு, எதுவுமே குறையல. அவ திருடுற பண்ண மாதிரி இல்லையே. அப்ப எதுக்காக இங்க வந்தா? ஏன் இங்க தங்கியிருக்கா? கொஞ்சம் வந்துடுறேன். ரூம்ல துணி அப்படியே இருக்கு, எதுவுமே கொண்டு போகல. எதுக்காக அவங்க வந்திருக்கா? சாயந்தரம் வரேன்னு சொல்லிட்டு போனா, எப்படி வந்துருவா?
அம்மா அம்மா அப்பா ரொம்ப அலுப்பா இருக்கு. அவங்க கிட்ட பேசி பேசி கழிச்சு போயிட்டேன். அவங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வாங்குறதுக்கு 1 மணி நேரம் வேண்டியிருக்கு. பூவேசா அந்த ஓலை சுவடிகளை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு அனுபவிச்சாதான் தெரியும். நாளைக்கு உங்க திருமண நாளை கொண்டாடுறதுக்கு முன்னேற்பாடா என்னென்ன செய்யணும், யாரை பார்க்கணும், இதை பத்திலாம் இப்ப பேசலாமா? பேசுறதெல்லாம் போதும். யார் நீ? முதல்ல அதை சொல்லு. ஏன் இங்க வந்து தங்கி இருக்க? அத சொல்லு. நீ எதுக்காக வந்த? அத சொல்லு. என் மேல அன்பும் பாசமும் இருக்கிற மாதிரி நடிச்சியே, அது எதுக்காக? அத சொல்லு. சொல்லு. யார் நீ? சொல்லு சொல்லு. இல்ல, இப்ப என்னால எதுவுமே சொல்ல முடியாது. அண்ணே, இங்க வெளிய வாங்கண்ணே. உங்களுக்காவது யாருன்னு தெரியுதா? சொல்லுங்க. தெரியல. தெரியல. இவ யாருன்னே எனக்கு தெரியல. ஏம்மா, நீ யாரு? எதுக்காக இங்க வந்து நடிச்சுட்டு இருக்கிற? நில்லு. எங்க உள்ள போற? மரியாதையா உன் பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு வெளியில போ. இல்லனா நான் போலீஸ் கூப்பிட வேண்டியிருக்கோம். அனு, அவசரப்படாதம்மா, அவசரப்படாத. அப்புறமா விசாரிப்போம். அம்மா, நீ கொஞ்சம் அந்த ரூம்ல போயிரு. அப்புறமா நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி தன்னை தனியா இருக்கிறீங்க. உன்னை பார்த்தோன்ன எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சுமா. ஆமா, இந்த உண்மையை நான் எப்படி பான்மதி கிட்ட சொல்றது? இந்த சிக்கல் வந்து நீ எப்படி தப்பிக்க போற? நீங்க நினைக்கிற சிக்கல் சாதாரணமானது. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்க சிக்கல் ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. நீ என்னமா சொல்ற? எங்க அப்பா பெண்கள் விஷயத்துல ரொம்ப கெட்டவர். எங்க அம்மா இருக்கும்போது நிறைய பெண்களோட தொடர்பு வச்சுட்டு இருந்தார். அவர் கடைசியா இந்த வீட்டில தான் உயிரை விட்டார். அவர் மறைஞ்ச இடத்தையும் வாழ்ந்த வாழ்க்கையும் பார்த்துட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். பானுமதி அம்மாவுக்கு அப்பா மேல இருந்த நம்பிக்கையும் அவர் மேல வச்சிட்டு இருந்த அன்பின் பாசத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நான் அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டேன். இதே காரணத்தினாலதான் பானுமதி கிட்ட உன்னை பத்தி உண்மையை மறைச்சேன். உங்க அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் அவருடைய வற்புறுத்தல்னால இந்த உண்மையை நான் வெளியே சொல்லல. அவர் இறந்ததுக்கு பின்னால இந்த தொடர்பை பத்தி உங்ககிட்ட நான் சொன்னேன். இந்த உண்மைகளை பானுமதியினால் எப்படிமா தாங்கிக்க முடியும்? பானுமதி அம்மாவை நினைச்சதா ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவங்க எங்க அப்பா மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நாங்களாவது அவர் குணம் தெரிஞ்சு வாழ்ந்து பழகிக்கிட்டோம். எங்க அம்மா எங்க அப்பாவோட வாழ்ந்த நாட்களை விட கண்ணீரோட வாழ்ந்த நாட்கள் தான் அதிகம். பானுமதி ஒரு பொய்யான நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிறா. ஏற்கனவே கல்யாணமாக்கி குழந்தையோடு இருக்கிற ஒருத்தரை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற உண்மை இதுவரைக்கும் அவளுக்கு தெரியாது. இந்த வீட்டில் 10 நாள், உங்க வீட்டில் 10 நாள், அடுத்த 10 நாள் வேற எங்கேயோன்னு வாழ்ந்துட்டு இருந்தாரு உங்க அப்பா.
இதெல்லாம் தெரிஞ்சா பானுமதியோட நிலைமை என்ன ஆகும்? ஐயோ கடவுளே! ஏங்க என்ன இப்படி ஏமாத்திட்டீங்க. நீங்க யாரு என்ன எவருன்னு தெரியாமலே உங்களை நான் முழுமையா நம்பினேனே. உங்க வாழ்க்கையில முதன்மையானவன் நான் தான் நினைச்சேன். என்ன 2ஆம் பட்சம் ஆகிட்டீங்களே, என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களே. எனக்கே தெரியாம இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நான் பங்கு போட்டுக்கிட்டேனே. அதுக்கு நான் காரணம் இல்லை. ஆனா எந்த பொண்ணோட ஒரு வாழ்க்கையிலும் இப்படி ஒரு இடி இறங்க கூடாது. இப்படி ஒரு இடி இறங்கவே கூடாது. இங்க? ஆமா, இவ்வளவு நகைகள் வாங்குறதுக்கு உங்க அப்பாவுக்கு ஏது சம்பாத்தியம்? இதெல்லாம் கோயில் அம்மனுக்கு சாத்திர நகைகள் மாதிரி தெரியுதே. இந்த உண்மையை இங்க வந்து தான் கண்டுபிடிச்சேன். எங்க அப்பாவுக்கு என்ன வருமானம், எவ்வளவு சம்பளம், இதெல்லாம் நாங்க கேட்டதில்லை. எங்க அப்பா வீட்டுக்கு வருவாரு போவாரு, அவ்வளவுதான். அவர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததில்லை. அவரை பத்தி தகவல் சேகரிக்க தான் நான் இங்க வந்தேன். இதெல்லாம் கோவிலில் திருடப்பட்ட நகைகள், வாதனூர் பெருமாள் கோவிலில் திருடப்பட்ட நகைகள். உங்க அப்பாவோட நான் பல வருஷமா பழகியிருக்கேன். ஆனா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதம்மா. என்னம்மா பண்றது? செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டேன். எந்த நேரமும் போலீஸ் வரலாம். என்னம்மா இப்படி பண்ணிட்ட? போலீஸ்ல புகார் கொடுத்துட்டியம்மா, அதுவும் பெத்த அப்பா மேலேயே. இந்த நகைகளெல்லாம் பூமியில போட்டு புதைச்சிருந்தா கூட யாருக்கும் தெரியாம போயிருக்குமேம்மா. செத்தவர் மேல பழி வராம இருந்திருக்குமே. அப்புறம் அந்த பாவத்தை நான் இல்லையா சுமக்கணும்? கோவில் சொத்து திருடுனா தொடர்ந்து தலைமுறைக்கும் பாவம் வரும்னு சொல்லுவாங்க. அப்பா செஞ்ச பாவத்துக்கு மக பரிகாரம் செய்ய வேண்டாமா? பத்து வருஷமா அவரோட வாழ்ந்திருக்கு. இது வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை சச்சரவு சந்தேகம் எதுவுமே வந்ததில்லை.
இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் 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 ரெண்டாம் தாரம் எனக்கு தெரிஞ்சது. என்ன எத்தனை வருஷமா உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க கூட அவரோட சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களே, எதுவுமே சொல்லாம ஏமாத்திட்டீங்களே என்ன. ஐயோ, இங்க எதுக்குன்னு போலீஸ் வந்திருக்கு? இங்க எதுக்குன்னு விசாரணை நடத்துறாங்க? இந்த வீட்டுல என்னென்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த நிலையில உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். ஏமா, உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாருன்னு உங்ககிட்ட சொன்னதே இல்லையா? இல்லைங்க, மாசத்துல 10 நாள் இங்க இருப்பாரு. வியாபார விஷயமா வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா திரும்பி வரும்போது கை நிறைய பணத்தோட வருவாரு. அள்ளி அள்ளி கொடுப்பாரு. என்ன வியாபாரம்னு என்கிட்ட சொன்னதே இல்லைங்க. ஆமா, ஏன் கேக்குறீங்க? அது இருக்கட்டும், அவர் 2ஆம் தரமா உங்களை முறையா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? எங்க கல்யாணம் கோயில் நடந்தது. அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு யாரையுமே கூப்பிடலன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் தெரிஞ்சது அவர் சொன்னதெல்லாம் போய் போட்டதெல்லாம் வேஷம். இவ்வளோ நகை எங்கள் வீட்டில் இருந்திருக்க, அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே விசாரிச்சது இல்லையா? விசாரிச்சு எல்லாம் தன்னோட பூர்வீக நகைகள் சொன்னாரு. அவங்க அம்மா அவங்களோட மருமகளுக்காக ஆசையா சேர்த்து வச்சதுன்னு சொன்னாரு. இந்த வீட்டை இவ்வளோ அழகாக கட்டியிருக்கீங்க, இதுக்கெல்லாம் பணம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அதான் சொன்னதே, கை நிறைய பணம் கொண்டு வருவாருன்னு. பத்தாததுக்கு கொஞ்சம் நகைகளையும் விற்று இந்த வீட்டை கட்டி முடிச்சோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி வாதனூர் கோயிலில் ஒரு திருட்டு நடந்தது, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பேப்பர்ல படிச்சோம். பரபரப்பான இந்த விஷயத்தை பத்தி பலமுறை நானும் அவரும் பேசியிருக்கோம். ஏன் அதை இப்ப கேக்குறீங்க? அம்மா, நான் சொல்கிறத உங்கள் மனசை கொஞ்சம் திடப்படுத்தி கேட்டுக்கோங்க. இந்த நகைகள் எல்லாமே அந்த கோயிலில் கொள்ளை அடிச்சது தான். அதை கொள்ளை அடிச்சதும் உங்கள் கணவர் தான். கொள்ளடிச்சாரா? கோயில்ல கொள்ளடிச்சாரா? ஐயோ, அவர் எனக்கு வாழ்க்கையில தான் துரோகம் செஞ்சாருன்னு நினைச்சேன். இப்போ கோயில்ல கூட கொள்ளடிச்சிருக்காரா? கோயில்ல கூட கொள்ளடிச்சிருக்காரா? கோயில் சொத்தை திருடினா கொலை நாசம் சொல்லுவாங்களே, அதுதான் எனக்கு எந்த விருத்தியுமே இல்லாம போயிடுச்சா? எனக்கு எந்த விருத்தியுமே இல்லாம போயிடுச்சா? ஐயோ உமா, உங்க அப்பா என்கிட்ட இருந்து எல்லாம் மறைச்சிட்டாரே. உங்க அப்பா என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே மறைச்சிட்டாரே. அம்மா, எங்க அப்பா உங்க மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தாரோ அதே அளவுக்கு தான் எங்க மேலேயும் ஆசை வச்சிருந்தாரு. நீங்க சொன்னீங்களே ஷாஜகான் தாஜ்மஹால்ங்கிற வசனத்தை, அதே வசனத்தை எங்க அம்மா கிட்டயும் அடிக்கடி சொல்லியிருக்காரு. இன்னும் எத்தனை பேர்கிட்ட சொன்னாரோன்னு விசாரிச்சாதான் தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைம்மா, நீங்க பரிசுத்தமானவங்க. பானுமதி, என்கிட்டையும் தப்பு இருக்குமா? உங்களுக்கு கல்யாணம் ஆனப்போ பஞ்சாட்சரம் ஏற்கனவே கல்யாணமானவன் அப்படிங்கிற உண்மையை மறைச்சேன். உமா இந்த வீட்டுக்கு வந்தப்புறம் உமா பஞ்சாட்சரத்தோட மகதாங்கிறதையும் மறைச்சேன். என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லணும். திருட்டு நகைகளை விற்று கட்டின இந்த வீடு உங்களுக்கு நிலைக்காது. விசாரணை முடிஞ்சதும் அரசாங்கம் இந்த வீடை எடுத்துக்கும். இந்த வீடு என்னை விட்டு போக போகுதா? அவர் தான் எனக்கு நிலைக்காம போயிட்டாரு. அவரை பிரிஞ்சு கூட வாழ்ந்தேன். ஆனா இந்த வீட்டை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? எனக்கு வேற சொந்த பந்தமும் இல்லையே. இந்த வீட்டை தவிர எனக்கு வேற சொந்த பந்தமும் இல்லையே. ஏங்க, என்னங்க, என்னங்க, ஏங்க, ஏங்க, ஏங்க. இதுதாம்மா பானுமதியோட கதை. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னது? பெரியவங்க யாருமே காதலிக்க வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. காதலிங்க, நல்லா காதலிங்க. காதலிக்க வேண்டிய வயசுல காதலிங்க.
தராதரம் தெரிஞ்சு காதலிங்க. காதலிக்கும் போது உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, அறிவுக்கு இடம் கொடுங்க. பிரச்சனைகள் வந்ததுன்னா இதயத்தை கன்சல்ட் பண்ணாதீங்க, மூளையை கன்சல்ட் பண்ணுங்க. இதுதாம்மா பானுமதி நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம்.